எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஆரோக்கியமான காலை வணக்கம். நாம இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண போறோம். லாஸ்ட் வீக் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அந்த ஆர்வத்துல நீங்க கலந்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பற்ற பரிசு அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் மட்டும்தான். நீங்க என்னதான் காஸ்ட்லியா என்னதெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்கலன்னா அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மன வருத்தத்துல இருப்பாங்க. அதனால நம்ம அந்த மன வருத்தம் வராம அவங்கள நாம ஹாப்பியா வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நாம அந்த ஆரோக்கியத்தை கொடுத்தே ஆகணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு 1/2 hour 30 minutes ஒதுக்கி நம்ம உடலை ஆரோக்கியமா எக்ஸசைசஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற உங்க குடும்பமும் ஹாப்பியா இருக்கும். ஸோ இதை சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வார்ம் அப் வந்து சூரிய நமஸ்கார் பார்க்க போறோம். ஸோ இந்த சூரிய நமஸ்கார் அப்படிங்கிறது வந்து 12 போஸ்டர்ஸ் இருக்கு, 12 போஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னா ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேம் தான் சூரிய நமஸ்கார். அதுக்காக சூரியனை பார்த்துதான் நான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா எம்டி ஸ்டொமக்ல பண்ணணும். அவ்வளவுதான் இதுல வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ நான் காலையில தான் பண்ணணுமா மேடம் அப்படிலாம் சில பேர் யோசிப்பாங்க. நோ நோ, உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ. இப்ப சில பேர்லாம் நைட் ஷிஃப்ட் முடிப்பாங்க. காலையில கூட ஏர்லி மார்னிங் போற மாதிரி எல்லாம் ஷிஃப்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு எப்பப்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமிங் கிடைக்குதோ அந்த டைம்ல எவ்ரிடே நம்ம பாடிக்கு என்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க முடியுமோ அதை நாம ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையவே கிடைக்கும். இதை நீங்க கொடுக்க கொடுக்க எக்ஸசைஸ் பண்ண பண்ண உங்களுக்கே அந்த மாற்றங்கள் நிறைய தெரிய வரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை பார்த்து மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சோ அதனால நம்ம கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும். இந்த 12 போஸ்டர்ஸும் நம்ம பாடியில ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெக்சிபிள் கொடுக்கும். நீங்க ரெகுலரா பண்ண பண்ண பாடி ஒரு அழகான ஷேப் கொடுக்கும். நல்ல ஃபிளெக்சிபிள் கிடைக்கும். பிளட் ஏர் ஹீட் சர்க்குலேஷன் வந்து நம்ம பாடியில நல்லா ஈக்குவலா இருக்கும். ஃபுல் ரொட்டேஷனும் கரெக்டான லெவல் கிடைக்கிற அளவுக்கு நாம இந்த எக்ஸசைஸை பெனிஃபிட்டா எடுத்துட்டு நாம ரெகுலரா ஒரு நாளைக்கு 3 times மார்னிங் மார்னிங் ஈவினிங் எனி டைம் நீங்க பண்ணும்போது 3 times பண்ணிடணும். 3 cycle அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஏன்னா 12 போஸ்டர்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து 3 cycle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலா இது வந்து நீங்க 12 times பண்ணலாம், 20 times பண்ணலாம், 25 times, அது உங்களோட விருப்பம். ஆனா ஸ்டார்டிங் வந்து பேசிக் 3 times பண்ணணும். எவ்ரிடே அதை நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு மத்தது பண்றீங்க பண்ணலன்றதை விட இது பண்ணும்போது சூரிய நமஸ்கார்ல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க செய்யும் போது கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ நான் இப்ப எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க அப்படியே உட்கார்ந்து கவனிங்க அந்த 12 போஸ்டரும் எப்படி பண்றேன் அப்படின்றத. இதுல ஃபர்ஸ்ட் 3 போஸ்டர், லாஸ்ட் 3 போஸ்டர் இந்த மூணுமே சேமா தான் இருக்கும். சோ அப்ப நம்மளுக்கு 6 போஸ்டர் ரொம்ப ஈஸியான முறையில ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் 3, லாஸ்ட் 3. நடுவுல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதுவும் ஈஸியா நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? சோ அதனால நான் செஞ்சு காட்டுறேன், நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனா பண்ணிக்கிறேன். பிரணாமாசனம் அப்படின்னு சொல்லுவோம். கைகளை மெதுவா சைட்ல மேல கொடுக்குது. ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அப்படியே நம்ம உள்ள கொண்டு வந்து செஸ்டுக்கு நேரம் வச்சு இது வந்து பிரணாமாசனம். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, அப்படியே சைட்ல குடிக்கிறேன். நெக்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் ஒன். பேக்ல எவ்வளவு குடிக்கும் ஃபர்ஸ்டா டவுன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே ஃப்ரண்ட்ல டவுன் பண்ணுங்க. நல்லா டவுன் பண்ணீங்கன்னா முட்டி மடியாம ஸ்ட்ரெயிட்டா கீழே வந்து பாதத்தை டச் பண்ணுங்க. இது தேர்ட் ஒன், பாத ஸ்டார்ட். நெக்ஸ்ட் லெஃப்ட் லெக்க ஃப்ரண்ட்லயும் ரைட் லெக்க பேக்லயும் ஸ்டிச் பண்ணுங்க. லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2 கைகளுக்கும் நடுவுல நம்ம அந்த ஃபீட்டை வைக்கிற மாதிரி ரைட் லெக்க பேக்ல ஸ்டிச் பண்ணி ஹிட்ட ரேஸ் பண்ணி. இது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா 2 கால்களையும் இந்த பிளங் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தரையில படாம கைகளோட பாம் அண்ட் டோஸ் மட்டும் தான் தரையில முடிக்கணும். ஸ்லைடிங்கா இருக்கும் நம்ம பாடி. சிக்ஸ்த் ஒன் நமஸ்காரம். செவன்த் ஒன் புஜங்காசம். நம்மளோட பாதி உடம்பு மட்டும்
நல்லா மேல தூக்கி பெண்ட் பண்ணுங்க. 8th ஒன் பாத்தீங்கன்னா அதா முக்தாசனம். இது உல்டாவா வி எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம பண்றது. 9th ஒன் சேம். 4th ஒன் பண்ண மாதிரி இதுல ரைட் லெக் ஃப்ரண்ட்ல, லெஃப்ட் லெக் பேக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். சேம் நான் அப்ப சொல்ல மாட்டேன். 10th ஒன் பாத ஹஸ்தாசனம், 11th ஒன் ஹஸ்த உதாரணம், 12th ஒன் பிரணாமாசனம். இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அந்த 12 பொசிஷன் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்து வச்சுக்கோங்க. நான் 2 பேரும் வீடியோ ஆன் பண்ணல. சோ நீங்க எப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்ல எல்லாரும் எழுப்பிச்சு நின்னுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிரணாமாசனம். கைகளை நல்லா மேல கொண்டு வாங்க. அப்படியே கீழே கொண்டு வந்து செஸ்டுக்கு நேரா வச்சு. செகண்ட் ஒன் ஹஸ்த உதானம். கொஞ்சம் பேக்ல பெண்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரை. அப்படியே இப்ப தேர்ட் ஒன் பண்ணிருங்க. ஃப்ரண்ட்ல டவுன் பண்ணுங்க. பாதத்தை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும். முட்டி மடியாம எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணா போதும். ஹெட்டையும் சேர்த்து டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்ல, ரைட் லெக் பேக்ல ஸ்ட்ரெச் பண்ணணும். 2 கைகளுக்கும் நடுவுல லெஃப்ட் லெக்கோட ஃபீட்டு அதை பெண்ட் பண்ணிக்கலாம். அதனால ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பேக்ல வச்சுட்டு ஹெட்டை ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் 2 கால்களும் பின்னாடி நல்லா ஒரு ஸ்லைடிங்கா இருக்கணும். இதுக்கு ஹெட்டை ரேஸ் பண்ணிக்கலாம். முட்டி கீழே படக்கூடாது. வெரி குட். எப்போ நம்ம கையை கீழே வச்சாலும் ஃபிங்கர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல பாக்குற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் அஷ்டாங்க நமஸ்காரம். 6th ஒன் நமஸ்கார பொசிஷன். லை டவுன்ல எல்போ மட்டும் ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்ஹெட் வந்து கீழே டச் பண்ற மாதிரி. வெரி குட். ஓகே, இப்போ 7th ஒன் புஜங்காசனம். நம்மளோட அப்பர் பாடியை மட்டும் மேல ரேஸ் பண்றோம். தலையை மேல தூக்கி புஜங்காசனம். நெக்ஸ்ட் அத முக்தாசனம். இது உல்டாவா வி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாடியை நல்லா மேல தூக்கி ஹெட்டை டவுன் பண்ணி கீழே கொண்டு போறோம். நெக்ஸ்ட் 9th ஒன் அஸ்வ சஞ்சலானாசனம். இதுக்கு வந்து ரைட் லெக் ஃப்ரண்ட்ல, லெஃப்ட் லெக் பேக்ல ஸ்டிச். ஹெட்டை நல்லா ரைஸ் பண்ணிக்கலாம். 2 கைகளுக்கு நடுவுல வந்து. நெக்ஸ்ட் பாத ஹஸ்தாசனம். 10th ஒன் 2 கால்களையும் நல்லா ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா நின்னுட்டு பாதத்தை தொடுறதுக்கு ட்ரை பண்றோம். நெக்ஸ்ட் ஹஸ்த உடானாசனம். 11th ஒன் கைகளை அப்படியே மேல கொண்டு வந்து பின்னாடி லைட்டா பெண்ட் பண்றோம். 12th ஒன் பிரணாமாசனம். திரும்ப கைகளை செஸ்டுக்கு நேரம் கொண்டு வந்து ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். கையை கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நீங்க நார்மலா இப்ப சூரிய நமஸ்காரம் எப்படி பண்றோம் அப்படிங்கறத பாத்தீங்க. இதுல உங்களோட பிரீத்திங்கை நீங்க எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப செகண்ட் டைம் பண்ணும்போது நான் சொல்றேன். இப்ப இன்னொரு முறை பண்ணிடலாம். இப்ப இந்த 12 போஸ்டர் நல்லா ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரீத்திங்கோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்ணும்போது கையை மேல நீங்க கொண்டு வர்றப்ப பிரீத் இன்னேல் பண்ணணும். அப்படியே பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டே செஸ்ட் கிட்ட கொண்டு வரும். இப்போ பிரீத் இன்னேல் செகண்ட் ஒன், பிரீத் அவுட் டவுன் 4, தேர்ட் ஒன் கீழே டச் பண்ணுங்க. அப்படியே பிரீத் அவுட் பண்ணி. நெக்ஸ்ட் 4th ஒன்ல பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண போறோம். 4th ஒன் பிரீத் இன். நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நார்மல் பிரீத் பண்ணிடலாம். பிரீத் அவுட். நெக்ஸ்ட் 5th ஒன் பிரீத் இன். 4th லெக்கும் பேக்வர்ட். ஸ்லைடிங் 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 பண்ணணும். இதுல டவுன் பண்ணக்கூடாது. ஹெட்டை ரேஸ் பண்ணணும். ஸ்லைடிங்கா இருக்கும் பாடி. வெரி குட். இதுல பிரீத் இன்னேல் பண்ணியிருக்கோம். இப்போ 6th ஒன் பிரீத் அவுட். லை டவுன் பண்ணணும். அஷ்டாங்க நமஸ்காரம்.
நெக்ஸ்ட் 7th ஒன் பிரீத் இன். அப்படியே அப்பர் பாடி மட்டும் ரேஸ் பண்றோம். 8th ஒன் பிரீத் அவுட். உல்டாவா வி ஷேப். இப்பதான் நம்ம ஹெட் டவுன் பண்ணி பாடி மேல ரேஸ். 9th ஒன் பிரீத் இன். ரைட் லெக் ஃப்ரண்ட்ல. 10th ஒன் பிரீத் அவுட். பாத ஹஸ்தாசனம். 2 கால்களையும் சேர்த்து பாதங்களை டச் பண்ணும். 11th ஒன் பிரீத் இன். அப்படியே பேக்ல பெண்ட் பண்ணலாம். கையை மேல கொண்டு வந்து 12th ஒன் பிரீத் அவுட். செஸ்டுக்கு நேரம் கொண்டு வந்து ஃபினிஷ். ஓகே, இப்ப பிரீத்திங் எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து இப்ப நீங்க கரெக்டா பண்றீங்களான்னு இந்த ஒரே ஒரு முறை நான் பண்ண வைக்கிறேன். கரெக்டா பண்ணுங்க. சூரிய நமஸ்கார். மைண்டும் பாடியும் கனெக்டடா இருக்கட்டும். இப்ப வேற எங்கேயும் மைண்ட் டைவர்ட் ஆகாம ஒரே ஒரு முறை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரணாமாசனம். அப்படியே கீழே டவுன் கொண்டு வாங்க செஸ்ட். வெரி குட். செகண்ட் ஒன் ஹஸ்த உட்டானாசனம். இல்ல பேக்ல பெண்ட் பண்ணு. தேர்ட் ஒன் பாத ஹஸ்தாசனம். கீழே டச் பண்ணிடலாம் பாதங்களை. ஃபோர்த் ஒன் சஞ்சலானாசனம். லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட், ரைட் லெக் பேக். ஃபிஃப்த் ஒன் துவி பாத ஹஸ்த சஞ்சலானாசனம். போத் லெக்ஸ் பேக்வர்ட் ஸ்லைடிங். சிக்ஸ்த் ஒன் அஷ்டாங்க நமஸ்காரம். லை டவுன் பொசிஷன். செவன்த் ஒன் புஜங்காசனம். அப்பர் பாடி மட்டும் ரைஸ் பண்ணலாம். அப்பர் பாடி. நெக்ஸ்ட் எய்த் ஒன் அத முக்தாசனம். இதுலதான் நாம டவுன்ல பண்ணணும். பாடியை மேல ரைஸ் பண்ணிட்டு ஹெட்டை டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட் நைன்த் ஒன் அஸ்வ சஞ்சலானாசனம். ரைட் லெக் ஃப்ரண்ட். டென்த் ஒன் பாத ஹஸ்தாசனம். 2 கால்களையும் சேர்த்து வச்சு கீழே டச் பண்ணும் பாதங்கள். 11th ஒன் ஹஸ்த உட்டானாசனம். 12th ஒன் பிரணாமாசனம். கைகளை செஸ்டுக்கு நேரம் கொண்டு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஒரு 5 செகண்ட் நம்ம ரிலாக்ஸ் கொடுத்துடலாம். சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஒரு 5 பிரீத் பண்ணிடலாம். நார்மல் பிரீத்திங். 1. கண்களை மூடி அப்படியே உடலை கவனிங்க. 2. 3. 4. 5. கண்களை ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் ஆசனா என்ன அப்படிங்கறத நான் செஞ்சு காட்டுறேன். நீங்க கவனிங்க. நெக்ஸ்ட் நாம பண்ண போறது சைட் வைஸ் சக்கராசனா அப்படிங்கிறது நேம், அதோட நேம். ஆனா இது எதுக்காக நாம பண்றோம் அப்படிங்கறத நான் பண்ணும்போதே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தெரியும். ஆனால் பெனிஃபிட்ஸ் நான் என்னன்றத சொல்லிடுறேன். இந்த சைட் வைஸ் சக்கராசனா பண்றதுனால நம்மளுக்கு சைடுல இருக்கிற ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். நம்ம பாடியில அதிகபட்சமான ஃபேட் எங்கெல்லாம் தங்குது அப்படின்னா நம்மளோட அப்டாமன்ல, நம்ம ஸ்டொமக்கை சுத்தி எல்லா பக்கத்துலயுமே இருக்கும். பின்னாடியும் நிறைய மசில்ஸ் நம்மளுக்கு அந்த மசில் மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபேட் வந்து அந்த மாதிரி தெரியும். சைடுலயும் அதே மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த சைடு மசில்ஸ், சைடுல இருக்கிற ஃபேட் எல்லாத்தையுமே நம்ம பேர்ன் பண்ணணும். அதுக்காக பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆசனாஸ் தான் இந்த சைட் வைஸ் சக்கராசனா அப்படிங்கிறது. ஸோ அப்ப நம்மளுக்கு பாடி வந்து ஒரு ஷேப் கிடைக்க ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற ஃபேட்டை நம்ம ரிடியூஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அதுக்காக இம்பார்ட்டன்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஷோல்டர் பெயின் இதெல்லாம் இருக்கிறவங்க அது வராம இருக்கிறதுக்காக. இப்ப பெயின் இருக்கும்போது நம்ம பண்ண வேண்டாம். பெயின் இல்ல, நார்மலா இருக்கேன் அப்படின்னா எப்பவுமே நாம இதை பண்ண அந்த ஷோல்டர் பெயின் வராது. ஏன்னா நம்ம கைகளை நல்லா மேல தூக்கி பண்ணும்போது நெக் பெயின் வராது. இந்த நெக்ல இந்த இடம், இந்த பின்னாடி சைடுல இங்கெல்லாம் பெயின் வருதுன்னா அதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக
ரெகுலரா நாம இதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இந்த சைட் லைன் சக்கராசனம் எப்படி பண்ணுறேன். இதுக்கு நம்ம கால்களை நல்லா சேர்த்து வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்டை மெதுவாக மேலே கொண்டு வரேன். நல்லா ஸ்ட்ரெயிட்டா நான் ஒரு கைகளை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறேன். ஆர்ம்ஸ் வந்து ஏர் டச் பண்ற மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறேன். அப்படியே நானு ஆப்போசிட் சைடு பெண்ட் பண்ணுவேன். அப்படியே நாம ரிலாக்ஸ் ஒரு 5 செகண்ட் இல்லைன்னா 8 செகண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் அதே மாதிரி ஹெட் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். ஹெட் கீழே டவுன் பண்ணக்கூடாது. இப்படியே குனியும் போது நம்மளுக்கு ஹெட் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு டவுன் பண்ணும். ஸோ நம்ம ஒரு கையை நல்லா மேல தூக்கி பண்ணும்போது ரெண்டாவது இந்த கை வந்து இப்ப ரைட் ஹேண்டை நான் ரேஸ் பண்ணி பண்றேன்னா லெஃப்ட் ஹேண்ட் பாடியோட அட்டாச்சா இருக்கும். அது தனியா இப்படிலாம் விடக்கூடாது. ஏன்னா பாடியோட அட்டாச்சா இருக்கும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா ரொட்டேட் ஆகும்போது நம்ம ஈஸியா ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? சோ எல்லாரும் பண்ணலாமா? எழுந்திரிச்சுக்கோங்க. சைட் வைஸ் சக்கராசனம் இதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லோவா இப்போ நம்ம ரைட் ஹேண்டை மெதுவா மேல கொண்டு வரோம். அப்படியே பிரீத்திங்கோட கவனிங்க. ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். ஸ்லோவா லெஃப்ட் சைட்ல கட் பண்ணுங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கட் பண்ணுங்க. இப்போ நார்மல் பிரீத் பண்ணலாம். இங்க 1 2 3 4 5 அப்படியே மெதுவா கைகள் மேல கொண்டு வந்துட்டு ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் மெதுவா மேல எடுத்துக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். ஸோ இப்போ அப்படியே ரைட் சைட் பெண்ட் பண்ணுங்க. கை பிரீத் 1 2 3 4 5 ஸ்லோவா எங்களை மேல கொண்டு வந்துட்டு கீழே டவுன் பண்ணுங்க. ஸோ இது சைட் வைஸ் சக்கரா. ஓகேங்களா? இப்போ இன்னும் ஒரே ஒரு பொசிஷன் இதுலயே நாம பண்ண போறது. ரெண்டு கைகளையும் மெதுவா மேல கொண்டு வாங்க. ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு கைகளை நல்லா மேல பாக்குற மாதிரி வச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைட் பெண்ட் பண்ணு. 1 2 3 4 5 அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வரலாம். சேம் அதே மாதிரி ஆப்போசிட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வாங்க. கைகளை மேல கொண்டு வந்துட்டு ஸ்லோவா ரெண்டு கையும் கீழே கொண்டு வரணும். ஓகே, இதுவும் சைட் வைஸ் சக்கராசனத்துல டைப் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு முறை பண்ணிடுங்க சைட் வைஸ் சக்கராசனா. இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹேண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரைட் ஹேண்டை ஸ்லோவா ரைஸ் பண்ணுங்க. வெரி குட். இப்போ லெஃப்ட் சைடு மெதுவா பெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. வெரி குட். ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத் பண்ணலாம். பிரீத் இன் பிரீத் அவுட். காலை மேல தூக்க வேண்டாம். ரெண்டு காலையும் கீழே ஃப்ளோர்லயே வச்சுட்டு நம்ம பண்ணணும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணா போதும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சைட்ல பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட். ரைட் சைடு பெண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 இல்ல. இப்ப ரெண்டு கைகளையும் மேல கொண்டு வந்து பண்ணிடலாம். மேல கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. எல்போ பெண்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அப்படியே நாம அப்போசிட்ல பெண்ட் பண்ணலாம். ரைட் சைடு பெண்ட் பண்ணுங்க. 1 2
3 4 5. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வாங்க. இப்ப ஆப்போசிட் பண்ணுங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஸ்ட்ரெயிட், ரிலாக்ஸ். இப்ப கீழே உட்காந்துக்கோங்க. ஒரு 5 பிரீத் பண்ணிடலாம். பாடியும் மைண்டும் கனெக்டடா இருக்கட்டும். இப்ப நம்ம பண்ண எக்ஸசைசஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு ஒரு ஆரோக்கியமான பெயின் தான் கொடுக்கும். அந்த ஆரோக்கியமான பெயின் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இப்ப அப்படியே ரிலாக்ஸ் கொடுக்கும். 5 பிரீத் பண்ணிடலாம். 1, கண்களை மூடி கவனிங்க. 2 3 4 5. வெரி குட். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண அந்த யோக முத்ராவை ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மறுபடியும் பண்ணிடலாம். எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க பத்மாசனம் எல்லாருக்கும் வருது அப்படின்னா பத்மாசனம் போட முடிஞ்சா இப்படி போட்டு, சப்போஸ் பத்மாசனத்துக்கு தான் உங்களுக்கு அந்த பட்டர்ஃபிளை இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பத்மாசனம் எப்படி போட்டு பண்ண போறோம். இந்த மாதிரி காலை ரெண்டையும் பத்மாசனத்துலாம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த யோக முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னா, கைகளை பின்னாடி கட்டிட்டு நல்லா கீழே இதே மாதிரி ஒரு 10 முறை பண்ணணும். சோ இவங்களுக்கு பத்மாசனம் வரல அப்படின்னா சிங்கிள் லெக் மட்டும் நல்லா மேல தூக்கி ஒரு கால் மேல வச்சுக்கோங்க. வைக்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு காலை தூக்கி நல்லா மேல வச்சுக்கோங்க. வெரி குட். சோ இப்ப இதே பொசிஷன்ல கையை பின்னாடி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிரீத் இன்ஹேல் பண்ணிட்டு ஸ்லோவா பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டு கீழே டவுன் பண்ணுங்க. கீழே நம்ம ஃப்ளோரை டச் பண்ண ட்ரை பண்ணலாம். அப் பண்ணும்போது அப்படியே பிரீத் இன்ஹேல் பண்ணுங்க. டவுன், பிரீத் அவுட். Down. இப்ப கால்களை அப்படியே மாத்திக்கலாம். இப்ப ரைட் லெக் மேல வச்சிருந்தீங்கன்னா இப்ப லெஃப்ட் லெக் அதே மாதிரி மேல வச்சுக்கோங்க. நம்மளோட ஹீல் இருக்கு பாத்தீங்களா, மேல இருக்கிற அந்த பாதத்தோட ஹீல், அந்த குதிகால் வந்து அடிவயிறுல டச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படித்தான் பத்மாசனமே போடணும். சோ அதனால ஒரு சிங்கிள் அர்த்த பத்மாசனம் அப்படின்னா சிங்கிள் லெக்கோட அந்த ஹீல் வந்து அடிவயிறுல டச் ஆகுற மாதிரி இருக்கும். சோ அப்படியே நீங்க பிரீத் இன்ஹேல் பண்ணிட்டு டவுன் பண்ணுங்க. பிரீத் இன்ஹேல் பண்ணிட்டே அப் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணிட்டே டவுன். டவுன், அப், டவுன். ரிலாக்ஸ். ஸோ இதுவும் நாம எவ்ரி டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த யோக முத்ரா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். இந்த குதிகால் வந்து இங்க போய் ப்ரெஸ் ஆகும்போது இதுல ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. அந்த அப்டாமன்ல இருக்கிற ஏகப்பட்ட ஆர்கன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே அப்டாமன்ல தான் இருக்கு. அங்க நாம ஒரு டச் கொடுத்து நம்ம கீழே பெண்ட் பண்ணும்போது அங்க ஒரு ப்ரெஸ் வரும். அந்த ப்ரெஸ்ஸிங்ல அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஆசனா தான் இந்த யோகா முத்ரா. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் பண்ணோம்னு நினைக்கிறேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பத்மாசனத்துக்கு இந்த காலை வந்து தூக்கிக்கோங்க. ஒரு காலை இப்படி தூக்கிக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து பிளெக்சிபிள் வந்துட்டுனா வந்து இப்படி தூக்கிட்டு இப்படியே பண்ணுங்க. ரைட்டு லெஃப்ட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். இந்த இடம் நல்லா விரிவு கொடுக்கும். நம்ம தொடை பகுதியில இருக்கிற நம்மளோட இந்த ஹிப் கிட்ட அந்த இடத்துக்கு பிளெக்சிபிள் கிடைச்சிருச்சுன்னா ஈஸியா பண்றோம். அதே மாதிரி சும்மா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பிளெக்சிபிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பட்டர்ஃபிளை. பட்டர்ஃபிளையும் நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா பிளெக்சிபிள் கிடைக்கும்.
பத்மாசனம் உங்களுக்கு ஈஸியா வரும். ஸோ இதெல்லாமே பத்மாசனத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம ரிலாக்ஸேஷனுக்கு போயிடலாம். ஸ்லோவா இப்போ நீங்க லை டவுன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி படுத்துட்டு அதுக்கப்புறம் நிமிர்ந்து படுத்துக்கலாம். 2 பாம்பும் கைகளோட உள்ள பகுதி, உள்ளங்கை வந்து கையை பார்த்த மாதிரி மேல வச்சுக்கலாம். கால்களை தளர்வா வச்சுக்கோங்க. ஹெட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும், தளர்வா இருக்கட்டும். ஸோ இப்போ உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ உடல் தளர்வு பயிற்சி பண்ண போறோம். ஸோ கால்கள் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. கால்கள் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வயிற்று பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வயிற்று பகுதியும் அதன் உள் உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. வயிற்று பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். மார்பு பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மார்பு பகுதியும் அதன் உள் உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. மார்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். தோல் பகுதியும் கைகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தோல் பகுதியும் கைகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. தோல் பகுதியும் கைகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கழுத்து பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கழுத்து பகுதியும் அதன் உள் உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. கழுத்து பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். தலைப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தலைப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. தலைப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்ப நம்ம அப்படியே மெதுவா கால்களை அசைச்சுக்கலாம். கைகளை மெதுவா அசைச்சுக்கோங்க. தலைய ரைட்டு லெப்டா மெதுவா அசைச்சுக்கலாம். உடலுக்கு ஒரு அசைவை கொடுத்துட்டு நம்ம லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி ரைட் ஹேண்டை கீழே புஷ் பண்ணி எழுந்திருக்கணும். லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டை கீழே புஷ் பண்ணி எழுந்துருச்சு. ஓகே, நம்ம இன்னைக்கு செஷன் முடிச்சிட்டோம். இப்ப இதுல வந்து சூரிய